தாவேக கூட்டணிக்கு வர விரும்பிய நிலையில் சூழ்நிலை காரணமாக டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்ததாக தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு டிடிவி தினகரன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. நான் வருவேன்னு நம்பினார், நான் அவரை மறுக்கல. அதாங்க, அதனால சொல்றேன். சூழ்நிலை எல்லாம் ஒன்றும் இல்லை. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனாரு, பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தா எப்படி போயிருப்பாரு தாவேக? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு விட்டு இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் ஆயிரம் சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க, கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லலை. அதுபடி சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அறையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்றதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் உசிலம்பட்டி எம்எல்ஏவுமான ஐயப்பன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை மீண்டும் சந்தித்துள்ளார். ஏற்கனவே தேனியில் நேற்று இருவரும் சந்தித்த நிலையில் மதுரையில் மீண்டும் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. கூட்டணி குறித்து ஓ பன்னீர்செல்வம் நல்ல முடிவெடுப்பார் என்று டிடிவி தினகரன் கூறி வரும் வேளையில் ஓபிஎஸ் ஆதரவாளருடனான இந்த சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. பிரிந்திருக்கும் அதிமுகவினர் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் தனது கோரிக்கையாக உள்ளதென முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். என்னுடைய ஒற்றை கோரிக்கை, வேண்டுகோள், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? ஆண்டவர் கையில். கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தங்களை மிரட்ட முயற்சிப்பதாக தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கூறியிருக்கிறார். கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அவங்க மானிட்டரிங்கில் நடந்துட்டு இருக்கு, விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க சொல்கிறத ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்வெஸ்டிகேஷனை. அவங்க பேசுனது மிரட்டல் எடுத்துக்கலாமா சார்? மிரட்ட முயற்சி பண்ணுறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். திமுக அரசை மீண்டும் விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ராமதாஸ். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நேற்றும் திமுக அரசை விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில மீண்டும் இன்றைய தினம் கல்வி கடன் தள்ளுபடியில திமுகவின் நிலைப்பாடு அன்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் பள்ளியில் பயின்று தமிழக கல்லூரியில் படிப்பை மேற்கொள்ளக்கூடிய வங்கிக் கடன் பெற்ற தமிழக மாணவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் இயலாவிட்டால் 30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களின் கல்விக் கடனை அரசே திருப்பி செலுத்தும் என திமுகவுடைய 159வது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தது குறித்து தெரிவித்திருக்கார். ஆனால் அதை அரசு நிறைவேற்றவில்லை என விமர்சனம் செய்திருக்கார். நேற்றைய தினம் ஏற்கனவே ஸ்மார்ட் மீட்டர் குறித்து விமர்சனம் செய்திருந்த மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே திமுக அரசு சிறப்பாக செயல்படுவதாக கருத்து தெரிவித்திருந்த நிலையில கடந்த 2 நாட்களாக அரசை விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டு வருகிறார். தேர்தல் கூட்டணி தொடர்பாக திமுக மற்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடையே நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருவரில் இருக்கிறது. அந்த கூட்டணியில இணைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக திமுக அரசை விமர்சனம் செய்து மருத்துவர் ராமதாஸ் இது போன்ற அறிக்கையை வெளியிடுவதாக அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.